எல்லோருக்கும் வணக்கம். முதல்ல இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்ததுக்கு மன்னிக்கணும். ஏன்னா வேறு ஒரு இடத்துலேருந்து வர்றதுக்குள்ளே லேட் ஆயிடுச்சு. ஸோ தப்பாக நினைக்க வேணாம். கத்தி சண்டே வந்து இந்த படம் நல்லா வரணும், இந்த நல்ல ஸ்கோப் இருக்குது, நல்லா வரக்கூடிய ஸ்கோப் இருக்குது. அதனால தான் மேக்கிங்லேயும் சரி இப்போ வரைக்கும் வந்து கிட்டத்தட்ட டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி நிறைய முறை கத்தி சண்டை ஆயிருக்கு. ஏன்னா ஒரு ஃப்ரீடம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. சுராஜ் சார் கிட்ட வந்து அந்த ஃப்ரீடம், நல்ல கருத்து, நல்ல சஜஷனா இம்மிடியேட்டாக அவர் ஏற்றுப்பார், எந்த ஈகோ இல்லாமல். ஆதி அதான் அவர் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணுறா அப்படின்னு சொல்லும்போது, இல்லைண்ணா அப்படின்னா இல்லை இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணிடுறான்னு சொல்லிட்டு அவன் ஆஃபீஸ்க்கே போயிட்டு கமிட் பண்ணிட்டான். அவனை கமிட் பண்ணி அப்புறம் வி ஸ்டார்டட் ஆஃப். பட் இந்த படம் நான் பண்ணுறதுக்கு முக்கிய காரணம் எனக்கு பிடித்த அந்த லெஜெண்ட் வடிவேல் அண்ணன். வடிவேல் அண்ணன் இந்த படத்தில் இல்லைன்னா நான் கண்டிப்பாக அந்த படம் பண்ணியிருக்க மாட்டேன். ஏன்னா அவர் ஒருத்தர் தான். எத்தனையோ ஆர்டிஸ்ட் இருப்பாங்க. இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னா ஆல்டர்னேட்டிவ் ஆர்டிஸ்ட் போகலாம், இந்த ஆர்டிஸ்ட் டேட் கிடைக்கலன்னு இன்னொரு ஆர்டிஸ்ட் போகலாம். ஆனால் வடிவேல் அண்ணன் பொறுத்த வரைக்கும் இஸ் யூனிக். அவரோட கேரக்டர் வேறு யாராலையும் பண்ண முடியாது. ஸோ அதான் சுராஜ் சார் கிட்ட சொன்னேன். இந்த கதை கேட்டோன்னே, சார் வடிவேல் என்ன பண்ணார்னா நான் இந்த படம் பண்ணுறேன். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. நீங்கள் எனக்கு அந்த பெருமை, எனக்கு தான் பெருமையாக இருக்குது. நீங்கள் இந்த படத்தில் வந்து அவரோட நடிக்கக்கூடிய வாய்ப்பு எங்களுக்கு ஏற்கனவே 2 வெற்றி. மொதல் வெற்றி வந்து திமிரு, 2வது வெற்றி எனக்கு கூடவே ஒரு அண்ணனாக இருந்து நடிகர் சங்கம் தேர்தலில் வந்து வெற்றி அடைய வச்சார். அது எங்களோட 2வது வெற்றி. இப்போ 3வது கத்தி சண்டை. ஐ தேங்க் வடிவேல் அண்ணா ஃபார் எவ்ரிதிங். அது வந்து இதுக்கு மேலே சொல்லக்கூடாது, அது ஸ்க்ரீனில் வரும்போது எல்லாரும். ஏன்னா நான் எங்கே போனாலும், கவர்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போனாலும் சரி, எங்கே ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சந்தித்தாலும் சரி, எல்லாரும் கேட்குற ஒரே விஷயம், வடிவேல் உங்கள் படத்தில் நடிக்கிறாராமே. ஆமாம் சார், எப்போ வருது படம்? ஏன் சார் அப்படி கேட்குறீங்கன்னு நான் கேட்டேன். ஐபிஎஸ் ஆஃபீஷியல்ஸ்லேருந்து எல்லாருமே, கவர்மெண்ட் ஆஃபீஷியல், இல்லைங்க எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப், காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது 10:30 மணிக்கு அந்த டிவி ஆன் பண்ணி வடிவேலோட காமெடி ஒரு 1/2 மணி நேரம் பார்த்தா போதும், நிம்மதியாக தூக்கம் வரும். ஸோ வேர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம் பேக். நாங்கள் ஸோ அந்த மாதிரி ஒரு லெஜெண்ட் இந்த படத்தில் இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. சூரி என்னோட பிரதர் இந்த படத்தில் கலக்கியிருக்காப்புல. மறுபடி எப்போ இது அமையும் தெரியாது, சூரியும் வடிவேல் ஒரே படத்தில் கிடைக்கிறதுக்கு. அண்ட் ஐ ஷுட் தேங்க் மை ப்ரொடியூசர். உண்மையிலேயே இது எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். நம்பி செலவு பண்ணார், அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஐம் ரியலி ஹோப்பிங். அண்ட் ஐ தேங்க் மிஸ்டர் ஜெயக்குமார் கேமியோ ஃபிலிம்ஸ். இந்த படத்தை நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறீங்க. டெஃபினெட்லி இட் வில் டூ வெரி வெல். இந்த படத்தில் ஒரு மெசேஜ் இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிக்கும். இட்ஸ் அ கமர்ஷியல் என்டர்டெய்னர். அண்ட் ஐ தேங்க் ஆல் மை டெக்னீஷியன்ஸ். ஒவ்வொருத்தராக நான் சொல்ல மாட்டேன், எல்லாரும் ஏற்கனவே பேசியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நான் கூப்பிட்டா கூட ரிச்சர்ட் என்னோட மறுபடி படம் பண்ண மாட்டான், அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்கான் அவனை. அண்ட் எல்லாரும் ரொம்ப சிறப்பாக வேலை செஞ்சு இந்த படத்தை ஒரு பர்ஃபெக்ட் என்டர்டெய்னர் கொண்டு வந்திருக்காங்க. இதே November 18 கத்தி சண்டை தெலுங்குல ஒக்கடச்சாடு இந்த டைட்டிலில் 2 லாங்குவேஜ்லேயும் ஒரு சைமல்டேனியஸாக வேர்ல்டு வைட் ரிலீஸ் ஆக போகுது. நந்தகோபால் சார், தேங்க்யூ ஸோ மச். இந்த அதாவது கேட்டதாக சொன்ன மாதிரி ஒரு டிக்ஷனரியில் நோ நெவர் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் கண்டிப்பாக வேணும் தமிழ் சினிமாவில். இந்த மாதிரி தயாரிப்பாளர்கள் இருந்தால் தான் நிம்மதியாக படம் பண்ணுறோன்ற ஒரு நம்பிக்கை ஆர்டிஸ்டுக்கு தேவையானது. அது மட்டும்தான். படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படம் ரிலீஸ் ஆகுமா, இல்லை இந்த வேற படத்தோட பிரச்சனைனால இந்த படம் நின்றுடுமான்ற பயத்திலேயே பாதி ப்ராஜெக்ட் வந்து போயிட்டு இருக்கு. அது மத்தியில் இப்படி ஒரு நிதானமான ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கும் போது, ஒரு நடிகனா அவருக்கு ஒரு நல்ல வெற்றி படம் கொடுக்கணும்னு சொல்லி நான் எக்ஸ்ட்ராவாக உழைச்சிருக்கேன். ஸோ இந்த படம் டெஃபினட்டாக உங்களுக்கு நல்லபடியாக அமையும் நான் நம்புகிறேன். மீடியா, தேங்க்யூ ஸோ மச், ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் மீடியா. ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், அது எப்படின்னு சொல்றதுன்னு தெரியல. இன்ஃபேக்ட் ரிவ்யூயிங் அ ஃபில்ம் இஸ் டெஃபினெட்லி
அவங்களோட விருப்பம். இட் இஸ் ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஆனால் சம்டைம்ஸ் வந்து படம் ஓடிட்டு இருக்கும்போதே அந்த ரிவ்யூ மொதல் ஷோ முடிகிறதுக்கு முன்னாடியே வந்து நிறைய இடத்துல வந்து ரிவ்யூ வந்துடுது. இது நான் குற்றமாக சொல்ல, ஏன்னா நான் உங்களெல்லாம் நண்பர்களாக நான் பார்த்துருக்கேன் இந்த 12 வருஷம் ஒரு நடிகனா. ஏன்னா உங்களால் தான் நான் வந்து ஒரு புதுமுக நாயகனாக இருந்து இன்னைக்கு வந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்னா யூஆர் ஆல்சோ பின் அ வெரி பிக் சப்போர்ட். இந்த ரிவ்யூவிங் மட்டும் கொஞ்சம் ப்ரீதிங் ஸ்பேஸ் வேணும் ஒரு படத்துக்கு. பார்க்குற ஆடியன்ஸே வந்து அடுத்த ஷோ போகிறதுக்கு முன்னாடியே எல்லாம் வந்து போட்டு கிளின்னு கிளிக்கிறாங்க. அஃப்கோர்ஸ் அந்த மாதிரியும் படம் இருக்கும். பட் இருந்தாலும் ஒரு ரிக்வெஸ்ட், ஒரு நடிகனா, இது நான் நடிகர் சங்க பொதுச் செயலாளராக நான் உங்ககிட்ட கேட்கல, ஒரு ரிக்வெஸ்ட், கொஞ்சம் தாமதமாக அந்த ரிவ்யூன்ற ஒரு விஷயம் வந்து போட்டிங்கன்னா நல்லா இருக்கும். தேங்க்யூ, தேங்க்ஸ் டு எவ்ரி ஒன். அண்ட் முருகராஜன் எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, எல்லாத்தையும் சரிச்சுக்கிட்டு என்னோட இருக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் நடித்த அத்தனை ஆர்டிஸ்ட்க்கு வாழ்த்துக்கள். உங்களால் முடிஞ்சா இந்த சமுதாயத்துக்கு ஏதோ ஒரு வகையில் நல்லது செய்யுங்க. காட் பிளஸ் யூ ஆல். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. எனக்கு அதாவது வந்து முதல்ல பத்திரிகை நண்பர்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் எல்லாருக்கும், இங்கே உட்கார்ந்துக்க பெரிய பிரம்மாக்களுக்கு பூரா என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப பேர் சொன்னாங்க, ரொம்ப கேப் விட்டு நீங்கள் வந்திருக்கீங்க, ரொம்ப இடைவெளிக்கு பின்னால் இப்போ வந்து நீ இந்த படம் நடிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. சத்தியமாக எனக்கு கேப்பே கிடையாது, எனக்கு கேப்பும் கிடையாது, ஆப்பும் கிடையாது. எப்பயுமே இந்த வடிவேலுக்கு டாப்பு தான். அது காரணம் மக்களாலையும் உங்களாலையும். பங்காளி சொன்ன மாதிரி, சுராஜ் சொன்ன மாதிரி, எந்த பேப்பர் எடுத்தாலும், வாட்ஸ்அப் எடுத்தாலும், எதாக இருந்தாலும் நான் தான் ஒரு கார்ட்டூன் பொம்மையாக வர்றேன். அதில் அந்த அளவுக்கு நகைச்சுவையில் இன்னைக்கு மற்ற அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயத்துலேருந்து எல்லா விஷயத்துலையும் என்னை சொல்லி தான் எல்லாமே இன்னைக்கு போடுறாங்க. ஆனால் உண்மையிலே இது நான் எனக்கு கிடைச்ச உழைப்பு. நான் 24 மணி நேரமும் என்னுடைய மூச்சு, என்னுடைய இது எல்லாமே வந்து சினிமாவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருப்பேன் நான். ஆனால் இந்த நேரத்தில் வந்து இந்த கத்தி சண்டைங்கிற படத்தில் நடித்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இந்த படத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாரும் நினைப்போம் கத்தி சண்டைன்னு. இப்போ 2 பேர் சண்டை போட்டாங்க கத்தி எடுத்துக்கிட்டு. நான் சொல்லி ஒருத்தர் குத்திக்கிட்டு ஏதாச்சும் ஆகி போய் 108 ஆம்புலன்ஸை வந்துட போறியா, போக சொல்லும் போல் அப்படின்னு. கத்தி சண்டைங்கிறது இந்த படத்தில் கத்தி சண்டையும் கிடையாது, கத்தி பேசுகிற சண்டையும் கிடையாது. இந்த படம் வந்து ஒரு புத்தி சண்டை. இந்த படத்தில் டைரக்டர் சுராஜ் அவர்கள் விஷால ரொம்ப அழகாக அற்புதமாக ஒரு வித்தியாசமாக இந்த படத்தில் வேலை வாங்கியிருக்காரு. இந்த படத்துடைய கதையை கேட்கும் போது எனக்கு வந்து என்ன கேரக்டர்னு கேட்டேன் நான். அது ஒரு டாக்டர், சைக்காட்ரி டாக்டர் அப்படின்னாரு. டுபாகூர் டாக்டரான்னு கேட்டேன். அது ஏற்கனவே பண்ணிட்டேன் நான் அப்படின்னா. டுபாகூர் கிடையாது, ஆனால் டுபாகூர் மாதிரியே போய்கிட்டு இருக்கு. ஆனால் உண்மையான டாக்டர் நீங்கள். இந்த கதையில் ஒரு வித்தியாசமான கேரக்டர். ரொம்ப கதையை கேட்டேன் நான். கதையை ஃபோன்லேயே ஒரு 5 நிமிஷம் சொன்னார். அப்புறம் விஷால்கிட்ட கேட்டேன் நான். அதை கேட்டவொடனே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப படங்களை கதை சரியில்லாமல் தான் நான் ரொம்ப படங்களை வேணான்றேங்க. உண்மையில் நான் வந்து எனக்கு வாய்ப்பு இல்லாமலாம் நான் வீட்டில் உட்காரல. நிறைய அந்த கேப்பில் நிறைய கதைகளை செலக்ட் பண்ணி கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் நான். அப்படி கேட்ட கதைகளில் எனக்கு பிடித்த கதை இப்போ இந்த கத்தி சண்டை. இந்த கத்தி சண்டை வந்து ஒரு அற்புதமான ஸ்கிரிப்டு. படம் பூரா மக்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க மாதிரியே அழகாக இந்த படத்தை ரொம்ப அற்புதமாக இயக்கியிருக்காரு சுராஜ் அவர்கள். நம்ம ஊரில் பார்த்துருப்போம், எங்கே பார்த்தாலும் வந்து வெளியில் நடக்கிறது தான். நான் அப்படியே என்ன செய்யறது, மக்கள்கிட்ட எடுத்து மக்கள்கிட்ட லேடாக சும்மா தங்க மொழிகி அப்படியே கொடுத்துருவேன் நான். ஒருத்தன் சும்மா வந்து மயக்கம் போட்டு கிடக்கிறான். உதாரணத்துக்கு மயக்கம் போட்டு கிடந்தவனை போய் நம்ம என்ன வேணும், 1 ரூபா சோடா வாங்கி எழுப்புறேன். அவன் எந்திரிச்ச சோறில் சப்பான்னு சல்லே சேர்த்து ஒரு ஆறாயிரம். எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். நீ பார்த்துப்பீங்க ஒரு படத்தில். அவன் எந்திரிச்சோன்னா என்ன கேட்டான், அவனுக்கு நம்ம மயங்கி வந்திருக்கானேன்னு சோடாவத்துக்கு எழுப்புனா, எந்திரிச்சோன்னா எதுக்கு என்னை எழுப்பி விட்டேன்னு கேட்டான். இல்லை நீ மயங்கி கிடக்கிறியா, அதனால தான் எழுப்பி விட்டேன்னு கேட்டேன். செருப்பு பிஞ்சு போகும். நான் 5000 ரூபா கொடுத்து ஹெராயின் போதையை வாங்கி நக்கிட்டு கிறங்க போய்கிட்டு இருக்கேன். ஏண்டா டேய்,
என்னை எழுப்பிவிட்டு என் போதையை பூரா களைச்சி விட்டு மயங்கி கிடக்க நான் சொல்கிறேன்னு வம்பளுப்பான். அதை நினச்சிக்கிட்டு இன்றைக்கி மக்கள் பூரா பாதி பேர் சில ஆளை எழுப்பவே முடியலை. உண்மையிலே எனக்கு சும்மா மயங்கி கிடந்தா கூட பாரு பயவில் பட்ட பகல்லே போதையில் கிடக்கு இதெல்லாம் உருப்பிடுமா நாசமாக. ஒரு பொம்பளை மயங்கி இருந்தால் கூட இதாவது பொம்பளை மகனும் தண்ணியை போட்டு கிடக்கிறேன் அப்படின்னு போகிறான். ஆனால் உண்மையிலே மயக்கத்தில் செத்தும் போயிடுறாங்க இன்னைக்கு. இதை நான் வந்து ஹியூமரை எடுத்துக்கிட்டு தான் சில படங்கள் நடிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு மேலே எங்கள் அப்பா தான் செத்து போச்சு. அந்த அம்மா உயிரோடு இருக்கும்போது கேட்டுச்சு, ஏப்பா வரிவேலு எதில் வந்த? ஏரோப்ளைனில் வந்துட்டா, பிளேட்டில் வந்தேன். பிளேட்டில் வந்த எவ்வளவு டிக்கெட் வாங்குறாங்க? நான் சொன்னேன் 4000 ரூபா வாங்குறாங்கத்தா அப்படின்னு. அட நாசமா போற எடுவட்ட வேலை, 4000மா? எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க? அது எங்கள் ஊர் மதுரை கிழவியெல்லாம் அவள் டைப்பாக பேசும். எவ்வளோ இடத்துல கொண்டாந்து விடுறாங்க அப்படின்னு கேட்டுச்சு. அரை மணி நேரத்தில் 1/2 மணி நேரத்தில் கொண்டாந்து விட்டுருவாங்கத்தா அப்படின்னு. அட நாசமா போகிறவங்களா, 4000 ஆகிட்டு 1/2 மணி நேரத்தில் விடுறானா? ஏண்டா 150 ரூபா கொடுத்தா ரயிலில் வெடிய வெடிய படுக்க போட்டு கூட்டி வர்றா, அவனுக்கு போய் 4000 ரூபா கொடுத்துருக்கேடா. ஏமாத்திட்டாயடா, நான் அது பெரிய ஆளுகளை வச்சு அவனை அடிச்சு காசை வாங்க போடுறான்னு கிளவி. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல எனக்கு. இதை வந்து நம்ம எந்த கணக்கில் சேர்க்கறது, எந்த கணக்கில் சேர்க்கறதுன்னு எனக்கு தெரியல எனக்கு. ஆனா அது லாஜிக்கோட பேசுது. 150 ரூபா கொடுத்தா வெடியோட ரயிலில் பர்த்தில் படுக்க போட்டு கூட்டி வர்றான். 4000 ரூபாய் கொடுத்து 1/2 மணி நேரத்தில் இருந்தானா அவன் எவ்வளவு பெரிய பித்தலாட்டக்காரனா இருப்பான். அவனை ஆளை எங்க இருந்தாலும் அவனை கொண்டு வாடா, விளக்க மாத்திலேயே அடிக்கணும். கொஞ்ச நேரம் ஒண்ணுமே புரியல. இது உண்மையிலே இந்த கிழக்கு இவ்வளவு சீரியஸா இருக்கு, ஆனா அதுல அவ்வளவு ஹியூமர் இருக்கு. இப்படித்தான் சில விஷயத்த நான் எடுத்துக்கிறது. அதாவது எங்க பார்த்தாலும் இப்ப மக்கள்கிட்ட என்ன நடக்குது, மக்கள்கிட்ட என்ன செய்யுது, இதைத்தான் நான் வந்து அப்படி அப்படியே பண்றது. ஒண்ணுமே இல்லை. இந்த வெற்றிக்கு காரணம், நான் இந்த அளவுக்கு வந்த காரணம் நீங்க தான், மக்கள் தான். ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எனக்கு என்னைக்கு இருக்கனால தான் இன்னைக்கு எனக்கு இந்த புகழ். ஆனால் இந்த இடத்துல இப்போ விஷால் சொன்ன மாதிரி நான் லெஜெண்டுன்னு சொல்கிறாங்க. லெஜெண்டுனா எனக்கு என்னன்னே தெரியாது. நம்மளுக்கு ஒன்றும் இங்கிலீஷ் கூட என்னன்னே பேச தெரியாது. தமிழே எனக்கு தகராறு. எனக்கு பேசும்போது வந்து ஏதாச்சும் இங்கிலீஷ் என்ன டைலாக் பேசுன்னு கேட்பேன். ஓ கப்பா டீ அப்படின்னா என்னங்க அப்படின்னு கேட்பேன். அதை கேட்டுக்கிட்டு அங்கே பேசுவேன். நான் கொஞ்ச நேரத்தில் அர்த்தம் கேட்டால் தெரியாது எனக்கு. அந்த மாதிரி எனக்கு என் வலு எனக்கு தெரியாது, தெரியக்கூடாதுன்னு நினச்சி தான் நான் இன்ன வரைக்கும் இருக்கேன். யானைக்கு தன்னுடைய பலம் தெரிஞ்சால் அது வந்து வேற மாதிரி ஆயிரும். ஏன்னா வந்து என்னுடைய வலு தெரியாது. ஆனால் உங்களுடைய ஆசீர்வாதம் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத இந்த கட்டி சென்ற மேடையில், இந்த வெற்றி விழா மேடையில், இது என்னை பொறுத்தளவுக்கு இது வெற்றி விழா மேடை தான். அந்த மேடை இது வந்து ஒரு 100வது நாள் மேடையாக நான் நினச்சி என் குலசாமி ஐயனார் மேலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம் பெரிய வெற்றி அடையும். நல்ல ஆன்மாக்கெல்லாம் உள்ளே சேர்ந்துருக்காங்க. அது மட்டும் இல்லை, சுராஜ் அவர்கள், விஷால் அவர்கள், அண்ணன் நந்தகோபாலனை பற்றி நிறைய பேசணும். அண்ணன் வந்து அது பிறக்கும் போதே குபீர்னு பிறந்த ஒரு குபேர குழந்தை. அது குபேர பிள்ளை தான். ஒரு அருமையான மனுஷன், ஒரு பொய்யான முகம் கிடையாது, உண்மையாக இருப்பார், உண்மையாக பேசுவார். அது வீட்லேயே 10வது பிள்ளையும் அவர். அது 10வது மொத்த பிள்ளையில ஒத்த பிள்ளைன்னு தான் எனக்கு தோணுது. அப்படி ஒரு பிள்ளை அவர். அவர் மனசுக்கே இந்த படம் பெரிய வெற்றி அடையும். இந்த படம் பெரிய வெற்றி அடைஞ்சு அவர் டிஸ்ட்ரிபியூட் சம்பாதிக்கணும், மக்கள் சந்தோஷமாக சிரிக்கணும், விஷாலுக்கு நிறைய பேர் கிடைக்கணும். ரெண்டாவது விஷாலுக்கு சொன்ன மாதிரி விஷாலுக்கு வந்து எனக்கு வந்து இந்த படம் வந்து திரையில் வந்து படம் திமிரு, அது ஹிட்டு. தரையில் பல கோடி மக்கள், ஒரு ஜனாதிபதி தேர்தல் மாதிரி நடந்துச்சு அந்த தேர்தல். பல கோடி மக்களுடைய ஆசீர்வாதத்தில் வெற்றி பெற்ற சூப்பர் டூப்பர் ஹிட் படம் நடிகர் சங்கத்தை காணவில்லை. அது 2வது படம். 3வது படம் நான் சொல்லித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. 3வது படம் கட்டி சண்டை. அது சூப்பர் 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 பம்பர் ஹிட். இது கண்டிப்பாக நடக்கும். அது காரணம் என்னன்னா, விஷாலுடைய மனசு நல்ல மனசு. யாருக்கு எந்த துரோகம் பண்ணக்கூடிய எண்ணமெல்லாம் கிடையாது அவருக்கு. இந்த 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 என்னைக்கு நடிகர் சங்கத்தில் அவருக்கு என்னைக்கு காலத்து வச்சாரோ அன்னையிலிருந்த இடமே பரிசுத்தமாக இருக்குது. ஏதாச்சும் நல்லது செஞ்சு தான் நான் போகணுன்னு இந்த இளைஞர் இந்த சின்ன வயசுலேயே எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு குரூப் சேர்ந்துருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படத்தில் நடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் பெரிய வெற்றி அடையணும். இதுக்கு உங்களுடைய ஒத்துழைப்பு நிறைய வேணும். தயவு பண்ணி திருட்டு வீசியில் படம் பார்த்தோம்னா நம்ம யாருக்குமே திருடிங்க சாகுவாசம் வேணாம்.
தயவு பண்ணி திரையில் பார்த்து இந்த படத்தை நல்லபடியாக ஓட வைக்குமா அவங்க தாழ்மையோடு கேட்டு விடைபெறுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே இருக்கிற பெரியவங்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் எல்லாருக்கும் வணக்கம். கத்தி சண்டை நான் கொஞ்சம் கருப்பு தான் பாட்டு நல்லா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. இப்போ தான் மற்ற பாட்டெலாம் வந்திருக்கு. ஸோ அதுவும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறோம். அண்டு இந்த படம் வந்து ஒரு ரொம்ப ஃப்ரீயாக என்னை விட்டுட்டாங்க. அந்த மாதிரி ஒரு படம். ரைட் ஃப்ரம் த ஸ்டார்ட் விஷால் நான் கால் பண்ணி கத்தி சண்டைன்னு ஒரு படம் வருது பண்ணேன் அப்படின்னாரு. அதாவது நான் அது என்னென்னா அப்படின்னா டேய் அப்படின்னாரு. இல்லை நான் பண்ணுறேன் அப்படின்னா உனக்கு வேணா ஒரு எக்ஸ்ட்ரா நியூஸ் சொல்கிறேன். என்னென்னா வடிவேல் சார் இந்த படத்தில் நடிக்கலாம் அப்படின்னாரு. ஆஹா அப்படின்னு இருந்துச்சு. அதனால வடிவேல்னா இருக்கார். த லெஜண்ட் இஸ் கம்மிங் பேக். அண்ட் சூரினா இது மாதிரி காமெடி ஃபீல்டு ஒரு ஆக்ஷன் மூவி. அண்ட் சுராஜனா பற்றி சொல்லணுன்னா என்னை எந்த வகையிலையும் எந்த இதுவும் சொல்லாமல் நான் சொன்னால் அப்புறம் கரெக்டாக இருக்காது நீ பண்ணு அப்படிம்பாரு. ஆர்ஆர்லலாம் வந்து செம்ம ஃப்ரீடம் கொடுத்து நீ எதா பண்ணு, கமர்ஷியல் படம்னா இப்படி தான் ஒரு ஃபார்மேட் இருக்கும், நீ உனக்கு என்ன இஷ்டமோ அதை பண்ணு அப்படின்னு இது பண்ணுவார். அண்ட் இந்த படத்தை விஷால் நான் தவிர நான் இன்னொரு ஒரு மாதிரி அவர் சொல்லி எடுக்கிறதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இது முக்கியமான இந்த படம் எடுத்ததுக்கு ஒரு மிகப்பெரிய ரீசன் யாருன்னா இந்த படத்தோட ப்ரொடியூசர் நந்தகோபால்னா. ஏன்னா வந்து என்னை ஒரு ஆளாக மதித்து ஒரு 2 டைம் வந்து மீட் பண்ணி என்னை அது கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் பண்ணி தான் ஆகணும்னு பயங்கரமாக இன்ட்ரெஸ்ட் காட்டினார். எனக்கே புரியல ஏன் இவ்வளோ இது பண்ணார், நம்மளே இவ்வளோ இது பண்ணுறாருன்னு. ரொம்ப நன்றி. அவர் இன்றைக்கி நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்டும் ஆகிட்டார். அண்ட் அவர் இந்த படத்தோட ப்ரொடியூசர், என் அடுத்த படத்தோட ப்ரொடியூசர் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாரு. ஜெயக்குமார்னா வணக்கம். இமைக்கா நொடிகளில் நான் தான் மியூசிக் பண்ணுறேன். அண்ட் அது போக ஞானவேல் நான் வந்து சும்மா சொல்கிறாரு, அண்ணா என் படம் சும்மா ஏதோ நடிக்கிறேன்னா இந்த படம் எப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் நடிக்கலாமா வேணாமான்னு முடிவு எடுக்கிறேன்னா அப்படின்னு தான் சொன்னேன். அவர் எக்ஸ்ட்ரா 4 பிட்டு போட்டார். கண்டிப்பாக வந்து பார்ப்பேனே வாய்ப்பு கிடையாது. அண்டு ரிச்சர்ட்னா என்னோடய பாட்டை ரொம்ப அழகாக காமிச்சதுக்கு ரிச்சர்ட்னாக்கும் உமேஷ்னாக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்டு எடிட் ரொம்ப பிடிச்சிருந்தது. செல்வா அண்ட் கீப் ராக்கிங். அண்டு இந்த படம் நல்ல காமெடி படம், ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம். இது பெருசாக நாங்களே வந்து இதை வந்து நீங்கள் அப்படி வந்து பாருங்கள் இப்படி வந்து பாருங்கலாம் இல்லை, வாங்க செம்ம என்ஜாய் பண்ணுங்கள் அப்படின்னு சுராஜனை என்கிட்ட சொன்னார். வாங்க சந்தோஷமாக போங்கங்கிற மாதிரி வந்து ஹாப்பியாக என்ஜாய் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த படம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் சப்போர்ட்டிங் மீ. இவ்வளோ நாளாக இன்னும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். அதான் சொன்ன மாதிரி ஹீரோ ஆகிட்டேன். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே டைரக்டும் பண்ணுறேன். ஸோ மீசை முறுக்கு நான் உங்கள் எக்ஸ்பென்ஸில் நான் என் பப்ளிசிட்டி லைட்டானா. ஸோ என்னோடய மீசை முறுக்கு படம் வந்துட்டுருக்கு. ஸோ நன்றி வணக்கம். அண்டு அன்புனா இருக்காரு. கூடி சீக்கிரம் நீங்களும் சப்போர்ட் பண்ணீங்க நம்புகிறேன். அனைவருக்கும் வணக்கம். இப்போ தான் ப்ரிப்பேர் பண்ணலான்ட்டு உட்காந்து யோசிச்சுட்டே இருக்கேன். ஒவ்வொருத்தராக பேசுகிறாங்க, அடுத்து நம்ம என்ன பேசணும்னு சொல்லிட்டு இருந்தேன். அதுக்குள்ளே எடுத்தோடனே அவங்க என்னை கூப்பிட்டாங்க. ரொம்ப நன்றி. கத்தி சண்டை கேட்குதா அவங்களே? விஷால் கத்தி சண்டையை பற்றி சொன்னோன்னே இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறதுக்கு விஷால் தான் முக்கிய காரணம். கொஞ்ச நாள் முன்னாடி விஷால்கிட்ட ஒரு கதை சொல்லும்போது நல்லா சிரித்தார். கதையெல்லாம் கேட்டு சிரிச்சுட்டு அப்புறம் 6 மாதம் ஃபோனே இல்லை. ஏன்னா நல்லா தானே சிரித்தார், அப்புறம் என் ஃபோனே பண்ணல. சரி நம்ம வேறு ட்ராக் போகலாம், அடுத்து ஹீரோ கிட்ட போகலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு நாள் முருகராஜன் ஃபோன் பண்ணார். தம்பி வா கொஞ்சம் ஆஃபீஸ் வா, அவர்கிட்ட கதை கேட்கலாம் அப்படின்னாரு. அப்புறம் ஆஃபீஸ் வந்தேன், அவர்கிட்ட கதை சொன்னேன். கதை சொல்லிவிட்டு நாளைக்கு விஷால் தம்பி வருவார், வந்து கதை கேட்டுருவாங்க, ஃபைனல் பண்ணிடலான்னு. அப்புறம் அன்பு சார்கிட்ட போய் கதை சொல்ல சொன்னாங்க. அவர் அன்பு சார்கிட்ட போய் கதை சொன்னேன். அவரும் கதை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே ஸ்டார்ட் பண்ணி அப்புறம் தான் விஷால் சார் சொன்னார், நந்தகோபால் தான் ப்ரொடியூசரு, உங்களுக்கு ஓகேவானார். நம்மளுக்கு யாராக இருந்தாலும் ஓகே, நம்ம ப்ரொடியூசர் டைரக்டர் தான் இல்லையா. ரொம்ப எக்ஸ்பென்சிவ் ஃபிலிமெல்லாம் சொன்னார். உண்மை எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான். கொஞ்சம் பங்காளியெல்லாம் நடிச்சிருக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். என்னன்னு கேட்டால் இந்த படம் கதை சொல்லும்போதே விஷால் சொன்னார், சார் இல்லை சார் நீங்கள் கதை சொல்லும்போது வடிவேல் அண்ணன் கதை சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னாரு. அது வடிவேல் அண்ணன் கூட ரொம்ப நாளாக இருந்து அவர் கூடயே கதை சொல்கிற மாதிரி அவரை மாதிரியே சொல்லுவேன். அப்புறம் வடிவேல் நடிச்சா நல்லா இருக்குமானா அவர் ஹீரோ ஆகிட்டார். பெரிய பெரிய ஹீரோக்கெல்லாம் போய் கதை சொல்லியிருக்கிறாங்க, பண்ண மாட்டேன்ட்டார். நான் போய் எப்படி கேட்க முடியும், நீங்கள் கேளுங்க, நீங்கள் நல்ல ஃப்ரெண்டு தானே அப்படின்னாரு. அப்புறம் வழக்கம் போல் பங்காளிக்கு ஃபோன் பண்ணேன். சரி பங்காளி கதை கேட்குறேன், பிடிச்சிருந்தா பண்ணுவோன்னு சொன்னார். ஒரு நாள் கதை சொன்னேன், பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு பண்ணார்.
இப்போ என்னென்ன ஒரு விஷயம், விஷாலை வச்சு படம் பண்ணால் ஒரு சந்தோஷமான விஷயம், திருட்டு விசிடி வராது. ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது ஷூட்டிங் முடிஞ்சிடும் சாயந்தரம் 6 மணிக்கெல்லாம். விஷால் எங்கள் வீட்டுக்கு ஆகணும், இல்லை தலைவரை இது மாதிரி வெளியே நாளைக்கு படம் ரிலீஸ் 2 படம் திருட்டு விசிடி விற்கிறாங்களாம், கிளம்பிட்டேன், ஆளுங்களோட போய் பிடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னாரு. மற்றவங்க படத்துக்கே திருட்டு விசிடிக்கு இப்படி ஓடுறாரு, அவர் படத்துக்கு 24 மணி நேரமும் ஓடுவாருன்னு சொல்லிட்டு அந்த ஒரு தைரியம். இந்த படத்தை வந்து ஜனங்க தியேட்டரில் தான் போய் பார்க்கணும். தியேட்டரில் போய் பார்க்கறதுக்கு தான் வடிவேல் அண்ணன் இருக்கார், சூரி இருக்கார், தமனா இருக்காங்க, எல்லாம் பெரிய 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 ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணியிருக்கிறேன். இவ்வளோ பெரிய ஆர்டிஸ்ட்டை வச்சு பண்ணுறது என்னன்னா, டெய்லி ஒரு போருக்கு போகிற மாதிரி இருக்கும். 3 மாதம் 4 மாதத்தில் இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். ஜூன் ஆரம்பித்தோம், நவம்பரில் படம் ரிலீஸு. இது காரணம் விஷால் கொடுத்த ஒத்துழைப்பு, பங்காளி வடிவேலு, அப்புறம் சூரி எல்லாம் பெரிய பட்டாளத்தை வச்சுன்னு எடுக்குது. கேமராமேன் ரிச்சர்ட் இருக்கார், 5 மணிக்கு சீன் ஆரம்பிப்போம், சாயந்தரம் 6 மணிக்கு அவர் சீனை முடிச்சிருவார், அவ்வளோ ஃபாஸ்ட் ரிச்சர்டு. அப்புறம் உமேஷ் ஆர்ட் டைரக்டர், நான் ஒர்க் பண்ணதில் படித்த ஆர்ட் டைரக்டர் அவர் தான். இப்போ நிறைய ஐடியாக்கெல்லாம் நிறைய சொல்லுவார், நல்ல டேலண்ட். செல்வா எடிட்டர் செல்வா, நான் எல்லாரை பற்றியும் சொல்லி ஆகணும் இல்லையா, போர் அடித்தா கூட கொஞ்சம் தாங்கிக்கோங்க, ஏன்னா எல்லாரை பற்றியும் சொல்ல தப்பாயிடும். எடிட்டர் செல்வா இருக்கார். அப்புறம் என் அசோசியேட்டு ஜோதி வந்து இந்த படத்துக்கு வசனம் எழுதியிருக்கான். அதுக்கப்புறம் என் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸு துரை, ரூபன், முருகன் எல்லாம் இருக்காங்க, எல்லாம் எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க. எனக்கு என்னென்ன எல்லாருமே என்கிட்ட கேட்குறாங்க, ஏன் உங்கள் படத்தில் கதையே இருக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு, வெறும் காமெடி மட்டும்தான் இருக்குன்னு. சரி, எல்லாரும் கேட்டால் பரவாயில்லன்னா ஒரு நாள் எங்கள் வீட்டிலே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏங்க உங்கள் படத்தில் கதையே இல்லையா அப்படின்னு. பயங்கர கோபம் வந்துருச்சு, கதை பண்ணியே ஆகணும் இனிமேல் அப்படின்னு சொல்லிட்டு கதை பண்ணிடலாம் சொல்லிட்டு உட்காந்து கதையெல்லாம் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்து பார்க்குறேன் படம் காமெடியாக தான் இருக்குது. அப்புறம் பார்த்தேன், சரி காமெடியாக இருந்தாலும் அதில் ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கேன். அந்த மெசேஜ் வந்து ஒரு நல்ல மெசேஜ், காமெடியோடு சேர்ந்து ஒரு மெசேஜ் சொல்லியிருக்கிறேன். இந்த படத்தில் வடிவேலு வர ஒவ்வொரு சீனும் ரொம்ப ரசித்து நான் வடிவேலு வந்து ஒரு லெஜண்ட், அவர் வாயிற சினிமாவில் நம்ம வாயிறோம்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவர் வச்சு டைரக்ட் பண்ணும்போது ரொம்ப பெருமையாக இருந்தது. திடீர்னு நைட்டு 12 மணிக்கு ஃபோன் பண்ணுவார், பங்காளிக்கு வாயன் ஒரு கெட்டப் பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. 12 மணிக்கு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனேன். அந்த பூத்திரி கெட்டப்பில் இருக்கார், பூத்திரி மாதிரி அப்படி நிற்கிறார், எப்படி பங்காளின்ட்டு சரி பார்த்தா. அப்புறம் இன்னும் 8-9 விட்டு இருந்தது. பங்காளி இதெல்லாம் அப்படின்னா இதெல்லாம் போட்டு பார்த்தேன், இதெல்லாம் செட் ஆகுது, அப்புறம் இதுதான் செட் ஆகுதுன்னு சொன்னார். அந்த அளவுக்கு ஒரு சின்சியரான ஒரு ஆர்டிஸ்ட்டு. அவருடைய மிகப்பெரும் வெற்றிக்கு காரணம் இன்னைக்கு வந்து ஆதித்யா டிவிலேருந்து வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் எல்லாமே வந்து வடிவேலு இல்லைன்னா இல்லை, வடிவேலை வச்சு தான் எல்லாமே போயிட்டுருக்கு. அப்பேற்பட்ட பங்காளியை வச்சு டைரக்ட் பண்ணதில் ரொம்ப சந்தோஷப்படுறேன். தலைநகரம், மருதமலை 2 படம் அவரை வச்சு டைரக்ட் பண்ணேன். அப்புறம் அவர் ஹீரோ ரூட்டில் போயிட்டாரு, நம்ம வேறு ரூட்டில் போயிட்டோம். அப்புறம் எல்லாம் கேட்டாங்க, என்ன வடிவேலு, யார் பேட்டி கேட்டாலும் இதுதான் சார், வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க, வடிவேலு வச்சு எப்போ பண்ண போகிறீங்க. அப்புறம் ஒரு நாள் நானே சொன்னேன் பங்காளி எப்போ நம்ம பண்ணலாம் அப்படின்றது. இந்த கத்திச்சண்டை அமைஞ்சிருக்கு, நந்தகோபால் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. இந்த கத்திச்சண்டை படம் நல்ல காமெடி படம். இந்த படத்தை வந்து இப்போ என்னென்னா பெரிய விஷயம் என்னென்னா, இப்போ ஷூட்டிங் எடுக்கிறது எப்படி இருக்குன்னு வடிவேலு, சூரி, விஷால், இப்போ பாதி இவ்வளோ பேர் இருக்காங்களே, இந்த படத்தை அப்படின்னா தான் சாதனை பண்ணியிருக்கீங்க கேட்டாங்க. இப்போ படம் எடுக்கிறதே சாதனை தான். ஒரு 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 படத்துக்கு ஒரு கேமராமேன் இருப்பார். இப்போ செல்லு வச்சுருக்கிறவங்களாம் கேமராமேன். நான் ஒரு நாள் ஷூட்டிங் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போனேன், எங்கள் சித்தப்பா நீ எடுத்த சீன் நல்லா இருக்குடான்னாரு. நான் எடுத்த சீன் நல்லா இருக்கான்னு சொன்னேன். ஃபேஸ்புக்கில் அதை போட்டிருக்கிறான், நானும் விஷாலாம் பேசிட்டு எதோ எடுத்துகிட்டு இருக்கிறோம், அதை ஃபேஸ்புக்கில் போட்டுட்ருக்கலாம். அதனால் இன்றைக்கி வந்து இந்த படத்தை தேட்டரில் போய் பாருங்கள். தேட்டரில் பார்த்தா இது ஒரு ஃபெஸ்டிவல் மூடு படம் தான். தேட்டரில் போய் பார்த்துட்டு இந்த விசிடியில் பார்க்காம தேட்டரில் பார்த்தீங்களான்னா நீங்கள் செய்கிற எங்களுக்கு ஒரே ஹெல்ப் அதுவாக இருக்கும். நன்றி, வணக்கம். பத்திரிகை தொலைக்காட்சி இணைய நண்பர்களுக்கு மாலை வணக்கம். அரங்கில் இருக்கும் பெரியவர்களுக்கு வணக்கம். சரி, எப்படி சூராஜ் அண்ணன் எல்லோவோ க்ரீனோ போட்டிருப்பாரு, வடிவேல் அண்ணன் எப்படி கலர்ஃபுல்லாக போட்டிருப்பாருன்னு சரி வீட்டுக்கு போய் மாற்றிக்கிட்டு வர வேண்டான்னு வந்து நம்பி மோசம் போயிட்டேன். எல்லாம் டல்லாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் சுராஜ் சார் படம் பண்ணுறப்ப. பயங்கர ஃபன்னாக இருக்கும். அந்த 100 நாளும் ஒரே என்ஜாய்மெண்ட்டு தான். ஸ்பாட்டுக்கு போயிட்டோம்னா ஜென்ரலாக இப்போ ஷூட்டிங்கே போக மாட்டேன். சுராஜ் சார் படம் பண்ணுறப்ப தான் அதிகமாக ஷூட்டிங் போனதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ ஜாலியாக இருக்கும். அதுவும் சாங் டைம் போயிட்டோம்னா எல்லாம் டான்ஸ் மாஸ்டர் பார்த்துட்டு இருப்பாங்க.
ஃபுல் ஃபன் தான் அன்றைக்கி ஃபுல் டே நல்ல காமெடி படம் பார்த்த ஒரு திருப்தி கொடுத்துருவாரு. சுராஜ் சார் கண்டிப்பாக இந்த டீமும் மிகப்பெரிய சந்தோஷத்தோடு இந்த படம் பண்ணியிருப்பாங்கன்னு நம்புகிறோம். ப்ளஸ் வடிவேல் அண்ணன் திருப்பி வந்ததுக்கு சூப்பர்னா ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கோம். எங்கே போனாலும் மலேசியா ஷூட்டிங் போனாலும் எப்போ வடிவேல் சாரோட பண்ண போகிறீங்க, எப்போ காம்பினேஷன் பண்ண போகிறீங்க, கார்த்தி இன்னும் நடிக்கவே இல்லையா வடிவேல் சாரோட, இதே டாபிக் தான் ஓடும். அவ்வளோ எதிர்பார்ப்பு இருக்குங்கன்னா அவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க ஆடியன்ஸ் உங்களை. இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் வரணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் ஹிப்ஹாப் பிரதர் ஒரு கதை கேட்டு வச்சுருக்கேன், படம் பண்ணுவோம் பிரதர்னு கேட்டால் எனக்கு அதெல்லாம் வெயிட் பண்ணாதீங்க, நான் இன்னும் 3 படம் டைரக்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிஞ்சால் வருவேன், எனக்காகலாம் கதை கேட்டெல்லாம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க பாப்பில். ஸோ வருங்கால நிகழ்கால ஹீரோ ஹிப்ஹாப் ஆதி பிரதருக்கு வாழ்த்துக்கள். இது கண்டிப்பாக எப்பவும் போல் கலக்கியிருப்பார். விஷால் பிரதர் ரொம்ப லேட்டாக தான் பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிது. ஏதோ ஒன்று சொல்லிகிட்டே இருப்பாங்க, உங்களுக்கு அவராகாது அவருக்கு உங்களுக்கு ஆகாதுன்னு. ஸோ ஆனால் நேரில் பழகிறப்ப தான் எவ்வளோ உண்மையான மனிதருங்கிறது உணர முடிஞ்சுது. அவ்வளோ உண்மையாக இருப்பார், எந்த வேலை எடுத்துக்கிட்டாலும் அவ்வளோ ஜெனுவினாக, அவ்வளோ ஓப்பனாக, அவ்வளோ சின்சியராக இருப்பார். கண்டிப்பாக இந்த படம் விஷால் பிரதருக்கும் சுராஜ் சாருக்கும் வடிவேலனுக்கும் சூரிய பிரதருக்கும் ஆதி பிரதருக்கும் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். ப்ளஸ் டோட்டல் டீம் உமேஷ் அவுட், ரிச்சர்ட் சார், அப்புறம் எங்கள் செல்வா எடிட்டர். அதிக நேரம் எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஆஃபீஸில் இருந்த ஒரே எடிட்டர் செல்வா தானே நினைக்கிறேன், போட்டு அடைச்சி வச்சுருந்தோம் ஒரு ரூமில். ரொம்ப ஹார்ட் ஒர்க்கர். டெஃபினட்டாக அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய சக்ஸஸாக இருக்கணும். ப்ளஸ் நந்தகோபால் அண்ணன் ரொம்ப ரொம்ப ஸ்வீட் பர்சன். எப்போ ஃபோன் அடித்தாலும் அவ்வளோ ஒரு இனிமையாக ஒரு குரல் கேட்கலாம் அவர்கிட்ட. எந்த டைம் கூப்பிட்டாலும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக வரவேற்று பேசுவார். ஸோ அவருக்கும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். ப்ளஸ் நண்பர் கேமியோ ஜெயக்குமார் அவர்கள், த்ரிஷா இல்லைன்னா நயன்தாரா நாங்கள் சேர்ந்து பண்ணியிருக்கோம். ரொம்ப ஜாலியான ஒரு டைம் அது. வந்தாருன்னா ஃபுல் ஃபன், நல்லா சந்தோஷமாக பேசிகிட்டு இருப்போம். ப்ளஸ் அந்த பெரிய ஹிட்டில் கூட இருந்தாங்க. ப்ளஸ் இந்த டீமும் பார்த்தா இப்போ கேமராமேன்ட்டும் ஆகட்டும், ஆர்ட் டைரக்டர் ஆகட்டும், எல்லாம் த்ரிஷல் நயன்தாரா டீம்னு நினைக்கிறேன். அதனால தான் படம் விரும்பி வாங்கியிருக்காருன்னு நினைக்கிறேன். உங்களுக்கும் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு இது நிறைய காசு சம்பாதிச்சு தரணும் ஆண்டவனை வேண்டிக்கிறேன். ப்ளஸ் அன்பண்ண எப்பவும் போல் எல்லாருக்கும் அன்பு கிடைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிட்டு, இந்த தொடர்ந்து சினிமா இண்டஸ்ட்ரி மேலே ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், வேறு ஆளுக்கு நகைக்கடைக்காரங்களுக்கு ஃபைனான்ஸ் கொடுக்குறேன்னு போகாமல் சினிமாக்காரங்களுக்கே நிறைய காசு கொடுத்து இந்த சினிமாவை வாழ வைக்க வேண்டும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். இசை வெளியீட்டு விழாவிற்கு வருகை தந்திருக்கும் அருமைக்குரிய நண்பர் விஷால் அவர்களை, அண்ணன் வடிவேலு அவர்களை, இசை நாயகன் அருமை சகோதரர் ஆதி அவர்களை, அண்ணன் சுராஜ் அவர்களை, மற்றும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் அருமை நண்பர் நந்தகோபால் அவர்களை, கேமியா ஜெயக்குமார் அவர்களை, இங்கே வந்திருக்க அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ சொன்ன மாதிரி இந்த படம் தீபாவளிக்கு வந்திருக்கணும். சரி, தீபாவளிக்கு கூட 2 படங்கள் வர்றதுனால விஷால் அவர் நண்பர்கள்ட்டெல்லாம் பேசி தனியாக வந்தால் இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இது நல்ல டைம் தான், வர டைம் அவங்களே முடிவு பண்ணியிருக்காங்க. மிகப்பெரிய வரவேற்பு. ஏன்னா விஷாலுக்கு இதுக்கு முன்னாடி நாங்கள் ஒரு படம் தயாரித்தோம், அது மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சிச்சு. இப்போது விஷாலோட சேர்ந்து அண்ணன் வடிவேல் முதல்ல அவர் ஒரே ஒரு வரிக்கே இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குது. படத்தில் அத்தனை பேரும் அவர் கமிங் பேக்னாலே எல்லோரும் கை தட்டானுங்க. அந்தளவுக்கு அவர் ஒரு கதாநாயகனாக விஷாலோட சேர்ந்து கலக்கிறாரு. சுராஜ் அண்ணனோட சேர்ந்து அவர் வரும்போது இன்னமும் சிறப்பாக இருக்கும். ஏன்னா அண்ணன் ஒரு படத்தில் 2 பேரும் ரொம்ப சிறப்பாக செஞ்சுருக்காங்க. ஆதியோட சாங் இப்போ ரிலீஸுக்கு முன்னாடியே கிட்ட ஆயிடுச்சு, எல்லா சேனல்லும் அதுதான் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த படம் மிகப்பெரிய படமாக வெற்றியடைய வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம். நான் ஆரம்பத்திலே பேசிட்டேன், திருப்பி பேச கூப்பிட்றாங்க, என்ன பேசுகிறது தெரியல. நன்றி விழா மேடையாக எடுத்துக்கிறேன் நான். பாடல் வெளியீட்டு விழா இருந்தாலும் இது நன்றி விழாவாக எடுத்துக்கிறேன். இந்த படத்தை நான் ஒரு
சாதாரணமாக ப்ரொடியூசராக இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து ரோமியோ ஜூலியட்டுக்கு பிறகு கத்தி சண்டையை தயாரிச்சிருக்கேன். இந்த படத்துக்கு கத்தி சண்டை தயாரிக்கிறதுக்கு மிகவும் காரணமாக இருந்த விஎஃப்எஃப் ப்ரொடக்ஷன் விசால் சார் தான் முக்கிய காரணம். இதுக்கு உறுதுணையாக இருந்த முருகராஜ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படம் வந்து ஒரு சிறப்பு அம்சமாக வருங்கிறது இந்த கதை கேட்கும்போது எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். விசால் சார் வந்து சுராஜ் சார்கிட்ட கதை சேர்க்க அனுப்பி வச்சார். நான் போய் கதை கேட்டேன். ஒரு கதையாக மிக சிறப்பாக இருந்துச்சுங்கிறத தாண்டி இதுக்கு பொருத்தமான கதை சொல்லும்போதே ஒரு ஆப்டான ஆர்டிஸ்ட்டு காம்பினேஷன் இதெல்லாம் சரியாக அமைஞ்சதுனால இந்த படம் அப்பயே ஒரு 60% வெற்றி படமாக இருக்குங்கிறது எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துச்சு. இந்த படம் ஆரம்பிக்கும் போதே ஒரு ப்ரொடியூசராக செலவெல்லாம் சொல்லுவாங்க, ஆனால் ரியலாக ஒரு எக்ஸ்பென்சிவ் ஃபிலிம் தான் இது. அதை பற்றிலாம் கவலை இல்லை. இந்த படம் வெற்றி தான் இந்த படத்தோடைய வருமானமே. அதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மற்றும் இந்த படத்துக்கு எனக்கு என்ன சொல்கிறது, வடிவேல் அண்ணன் வந்து ஆரம்பத்துலேருந்து ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக என் கூட இருந்து ஒரு சகோதரத்துவத்தில் என்னை இந்த படம் ரொம்ப நல்லா வரனேன், நீ ரொம்ப தைரியமாக பண்ணினேன், சூப்பராக இருக்குனேன் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடென்ட்டாகவே இருப்பார் பிகினிங்லேருந்தே. அதன்படி இந்த படமும் நல்லா வந்திருக்கு. இதை வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இதில் வந்து சூரி சாரு, தமனா, ஜெகபதி பாபு, விஷால் சாரு எல்லாத்தையும் வச்சு ஒரு 6 ஆர்டிஸ்ட்டை வச்சு இவ்வளோ சாதாரணமாக 6 மாதத்தில் இந்த ப்ரொடக்ஷனை சாதாரணமாக பண்ண முடியாது. நான் இது வரைக்கும் 6 மாதத்தில் எந்த ப்ரொடக்ஷனும் பண்ணதில்லை. எல்லாமே 1 year 8 months ஆகிருக்கு. இதுக்கு முக்கிய காரணம் வந்து விஷால் சார் தான், முருகராஜ் அண்ணன் தான். இந்த படத்தை ஓடி விரட்டி வாங்கினாங்க. இதையெல்லாம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணி பொறுமையாக நிதானமாக செஞ்சு கொடுத்தவர் என்னுடைய அன்பு இயக்குனர் சுராஜ். இதை தாண்டி என்னுடைய இனிய நண்பர் ரிச்சர்ட். சுராஜ் சார் ஏற்கனவே வேகமாக இருக்காருன்னா அவர் அதுக்கு மேலே 10 மடங்கு வேகமாக இருப்பார். ஆனால் இந்த படத்தை வந்து 6 மாதத்துக்கு முடிக்கிறதுக்கும் ஒரு 75 நாள் ஷூட்டிங் முடிக்கிறதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தவர் ரிச்சர்டு. இந்த ரிச்சர்டுக்கு நான் இந்த நேரத்தில் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் புதிய நண்பர் என்னுடைய உமேஷ். இந்த படத்து மூலிமா ஒரு மிகச்சிறந்த ஆர்ட் டைரக்டர். ஒரு ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு அப்படின்னாவே நான் உளுந்தடித்து ஓடிடுவேன். எனக்கு வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, பயங்கர க்ரியேட்டிவிட்டி இருக்கும். ஆனால் அந்த க்ரியேட்டிவிட்டி வந்து ஒரு 50 லட்ச ரூபாவில் பண்ணுறோம்னா ஒரு நியாயமாக அது ஒரு 30 லட்ச ரூபாவில் முடிச்சிருவார். அந்தளவுக்கு ஒரு நேர்மையான ஆர்ட் டைரக்டர் இந்த தமிழ் சினிமாவில் நிரந்தரமாக இருப்பாருங்கிற சந்தேகம். எல்லாத்தையும் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா மன்னிச்சுங்க. ரொம்ப தேங்க்ஸு. இந்த படம் வெற்றி படமாக இருக்கும். நான் இந்த மேடையில் பேசுகிறத மகிழ்ச்சியை விட இந்த படத்தோட வெற்றி விழா மேடையில் பேசுகிறதுல நான் மிக மகிழ்ச்சி அடைப்பேன் என்கிறத திரும்ப சொல்லிக்கிறேன். எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. மரியாதைக்குரிய சினிமாவின் பொக்கிஷம் என் மரியாதைக்குரிய அண்ணன் அன்பிற்குரியவர் அவர்களுக்கும் மற்றும் அண்ணன் விஷால் அவர்களுக்கும் வைகை புயல் வடிவேல் அவர்களுக்கும் இந்த படத்தின் தயாரிப்பாளர் நந்தகோபால் அண்ணன் அவர்களுக்கும் சுராஜ் சார் அவர்களுக்கும் ஹிப்ஹாப் தமிழ் அவர்களுக்கும் மற்றும் உள்ள பத்திரிகை நண்பர்கள் அனைவருக்கும் இந்த படத்தை வெற்றி படமாக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு எங்களை வழிநடத்தி செல்கின்ற எங்கள் உயர்த்தி பார்க்கக்கூடிய பெருமை கொண்ட எங்கள் அன்பு செல்வம் அண்ணன் அவர்களுக்கு எங்கள் நன்றியை காணிக்கையாக்கி என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கத்தி சண்டை வந்து என்னோடய கேரியர் இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ரொம்ப முக்கியமான படம். இந்த வாய்ப்பு கொடுத்த சுராஜ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, விஷால் அண்ணாக்கு நன்றி, அப்புறம் நந்தகோபால் சாருக்கு நன்றி. இந்த படம் ஒர்க் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாருக்கும் நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வந்து நான் விஷால் அண்ணனோட 4வது படம் வேலை செய்கிறேன். இன்னும் ஒரு 4 படம் வேலை செய்ய வேண்டிய நம்பிக்கையோடு இருக்கேன். அப்புறம் சுராஜ் சார் உண்மையாகவே இந்த படத்தை இவ்வளோ பெரிய ப்ராஜெக்டை நம்பி கூப்பிட்டு தைரியமாக ஒப்படைச்சார். அண்ட் ஐ திங்க் ஐவ் டன் ஜஸ்டிஸ் டு த ப்ராஜெக்ட். அப்புறமா நந்தகோபால் சார் அவருடைய டிக்ஷனரியில் நோ நெவர் அப்படின்ற வார்த்தையே இருக்காது, எது கேட்டாலும் கொடுத்துருவாரு. அதனால தான் நீங்கள் பார்த்த குவாலிட்டியாக நல்லா இருந்துச்சுன்னா அவருடைய அந்த கான்ட்ரிபியூஷனால தான்.
அப்புறம் ஆதி பாட்டெல்லாம் பின்னிட்டாரு. உமேஷ் இஸ் மை சப்போர்ட் ஆல்வேஸ். இந்த படம் நல்லா இருந்துச்சுன்னா அதுக்கு 50% அவருடைய செட்டு தான் காரணம். ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். இந்த படம் வந்து கண்டிப்பாக பெரிய ஹிட் ஆகும்னு ஐ ஸ்ட்ராங்லி நம்புகிறேன். தேங்க்யூ. மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். வந்திருக்க எல்லா கெஸ்ட் எல்லாருக்குமே வணக்கம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னா நான் ஃபஸ்ட்டு ரிச்சர்ட் சார்னால தான் நான் இந்த ஸ்டேஜில் இருக்கேன். நான் த்ரிஷால் அண்ணனுங்கிற சார்னால தான் பண்ணேன். நான் இந்த மூவியும் சார்னால தான் பண்ணுறேன். ஸோ எனக்கு காட்ஃபாதர் மாதிரி சார், ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் செல்வா பற்றி சொல்லணுன்னா, செல்வா எடிட்டிங் வந்து அவரோட நான் ஷூட் கேப்பெல்லாம் வந்து நான் போயிட்டு செல்வா இந்த சீன் காமிங்க, அந்த சீன் காமிங்க, சாங் முடிஞ்சிருக்கோம் இது காமிங்க அப்படிலாம் சொல்லிட்டு பார்த்துட்டு பயங்கரமாக வெறியேற்றிட்டு போயிட்டு மறுநாள் ஷூட்டிங் நான் போவேன் நான். ஸோ இந்த படம் வந்து ஆரம்பிக்கும் போது விஷால் சாரோட பண்ணுறோம் அப்படின்னு சொன்னது எனக்கு ரொம்ப பயங்கர ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா சார் வந்து பார்த்து தான் ஆக்சுவலாக நான் மிகப்பெரிய ஃபேன் சாரோட. நான் காலேஜ் டைம்லேருந்து சண்டைக்கோழிலேருந்து எல்லாமே சாரோட படம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எனக்கு சாரோட பண்ணுறேன்னு தான் ரொம்ப எக்ஸைட் ஆனேன் நான். அப்போ தான் சுராஜ் சார் நான் மீட் பண்ணேன். நான் சுராஜ் சார் வந்து கதைலாம் சொல்லும் போது எனக்கு இந்த படம் ரொம்ப நல்ல படம், ரொம்ப ஜாலியாக வந்து இருக்கும், சூப்பராக இருக்கும். இந்த படம் நம்மளுக்கு ட்ராவல் பண்ண நல்லா இருக்கும்னு நினச்சேன். அதே டைம் நந்தகோபால் சார் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணார். நான் எதை கேட்டாலுமே கொடுப்பாரு. ரிச்சர்ட் சார் சொல்கிற மாதிரி இந்த செட் இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார் அப்படிலாம் சொன்னால் சரி பண்ணலான்னுவாங்க. சுராஜ் சார் கூட சொல்லுவார், இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வடிவேல் சார் வந்து கண்டிப்பாக பேர் எடுத்துகிட்டு போயிடுவார், விஷால் சார் கலக்கிட்டு போயிடுவார், தமன்னா சூரி எல்லாருமே அவங்களோட ரோல் வந்து பயங்கரமாக பண்ணுற உமேஷ், உனக்கு நீ பேர் எடுக்கணும்னா நீ சாங்கு செட்டு இதில் தான் நீ நல்லா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சார் வந்து பயங்கரமாக சப்போர்ட் பண்ண ஷூட்டிங் டைமில் எல்லாமே. ஸோ சாரோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. அதே மாதிரி லஞ்ச் டைம் வந்து நாங்கள் மிஸ்ஸே பண்ண மாட்டோம். சுராஜ் சார் கூட எங்கே இருந்தாலுமே அந்த வந்து 1 to 2 வந்து சார் கூட தான் உட்காருவோம். ஃபுல்லாக பயங்கர ஜாலியாக வந்து போயிட்டுருக்கோம். அண்ட் சாரோட அசிஸ்டன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணுறேன். முருகராஜ் சாருக்கு பெரிய பெரிய தேங்க்ஸு. அண்ட் இந்த சாங் வந்து சிங்கிள் ரிலீஸ் ஆச்சுன்னா உனக்கு நல்ல பேர் இருக்கும்னு சார் சொன்னார் சுராஜ் சார். சார் விஷால் சாரோட நெக்ஸ்ட் படம் நான் தான் பண்ணிகிட்ருக்கேன் நான் இப்போது. தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்ஸு. அண்டு ஆதி சாரோட சாங் பற்றி சொல்லணும்னா, ஷூட் நடுவில் வந்து வாங்க எல்லாருமே ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லி விஷால் சார் எல்லாருமே நாங்கள் எல்லாமே பிளான் பண்ணோம். அப்போ தான் அவரோட ஸ்டூடியோக்கு வந்து போனோம் நாங்கள். அதான் விஷால் சார் கூட சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி இந்த ஃபஸ்ட்டு படம் டைரக்டர், கேமராமேன், கொரியோகிராஃபர், ஆர்ட் டைரக்டர் எல்லாருமே வந்து ஒரு மியூசிக் டைரக்டரோட கம்போசிங் வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங் தான் நீங்கள் எல்லாமே பார்த்தீங்க. ஸோ எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் என்டையர் டீம் எல்லாருக்குமே வந்து நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலக்க